ஹாய் மக்களே, இந்த இறாலை வச்சு தாங்க ஒரு சூப்பரான ஒரு துவையல் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பேனில் வந்து தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 வெங்காயம் நல்லா பெருசாகவே அரைஞ்சிக்கோங்க. நம்ம வந்து இதை வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் பெருசாகவே அரைஞ்சிக்கலாம். அதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு தக்காளி, 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு இறால் போட்டுக்கலாம். அவ்வளோதான். 3/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதை நம்ம அப்படியே வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வர டைமில் இதை மாதிரி தக்காளி இந்த தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். ரொம்ப குழைய வதக்கணும்னு அவசியம் கிடையாது. காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. பச்சை மிளகா வந்து நம்ம பச்சை மிளகா அதிகமாக இருந்துச்சுன்னா மிளகோட காரத்தை கம்மி பண்ணலாம். மிளகோட காரம் அதிகமாக வேணால் பச்சை மிளகாவோட காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். இதை மாதிரி வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்ச இறாலையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி இந்த இறால் வந்து வதங்க 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 தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணி சுண்டி நம்ம ஊற்றின அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் அந்த இறாலை வந்து நம்ம வதக்கிக்கலாம். இல்லைனா வந்து பச்சை வாசனை வரும். துவையல் அரைக்கும் போது கவுச்சி ஸ்மெல்லு வருது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இறால் வந்து நல்லா வேகிற வரைக்கும் அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி எடுக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சாதத்தோடு பரட்டி சாப்பிடும்போது. குழந்தைங்களாம் யாராவது சாப்பிட மாட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி துவையல் பண்ணி சாதத்தோடு பிசைஞ்சு நம்ம கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை துவையலை அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாம், இதை மாதிரி கொஞ்சம் நைஸாகவும் அரைச்சிக்கலாம். கடைசியாக அந்த பேனில் இந்த வதக்கின எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம தாளிப்பு கொடுக்குறதா இருந்தாலும் தாளிப்பு கொடுத்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். நான் தாளிப்பு கொடுக்காம தான் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பேனில் நம்ம அந்த எல்லாத்தையும் வதக்கணும்ல, அந்த பேனில் இருக்கிற அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக சாதம் போட்டு இந்த துவையில் நம்ம போட்டு பெரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அது கவுச்சி ஸ்மெல்லு வரும், அப்படி இப்படின்னு நம்ம பயப்படவே தேவையில்லை. இந்த இறால் துவையல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்கும். காரம் உப்பு மட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.